அந்த ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போதும் அவங்களுக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி உணவு பழக்கம் மூலியமாக கூட முடி கொட்டுற ப்ராப்ளம் வரலாம். இந்த முடி கொட்டுறதை வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் குறைக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் முடி கொட்டுறதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வுக்கு உண்டான ஆலோசனை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நிறைய காரணங்களில் வந்து உங்களோட முடி கொட்டுறதுக்கு எது வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னா, உங்களோட உணவு பழக்கம், உங்களோட உணவு உட்கொள்ளும் முறையில் ஏதாவது டெஃபிஷியன்சி, உடம்புல போதுமான அயன் சத்து இல்லை, போதுமான வைட்டமின் சத்து இல்லை, உங்களோட உணவில் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி உணவு பழக்கம் மூலியமாக கூட முடி கொட்டுற ப்ராப்ளம் வரலாம். அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஒரு சில பேருக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லை பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மென்சஸ் சரியாக வராமல் இருக்கும். இது மூலியமாக கூட அவங்களுக்கு அந்த ஹார்மோன் வந்து குறையிறதுனால, ஈவன் ஆண்களுக்கு கூட அந்த ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும்போதும் அவங்களுக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம் வரும். மூணாவது வந்து அதிகபட்சமான ஸ்கேல்பில் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ், உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்புக்கு ரத்த ஓட்டம் சரியில்லை, ஸ்கேல்ப் ரொம்ப வந்துட்டு இந்த டேண்ட்ராஃப், இந்த ப்ராப்ளம் மூலியமாக கூட முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு உண்டான வைத்திய முறை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை தொடர்ச்சியாக எடுக்கலாம். ஆனால் இந்த காரணங்களில் எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத நீங்கள் சரியான முறையில் ஆலோசனை எடுத்து ஒரு இரத்த பரிசோதனை கூட உங்களுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான மருத்துவ முறை எடுக்கும்போது இந்த முடி கொட்டுறதை வந்து ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் குறைக்கலாம். அதே மாதிரி எங்களோட இயற்கை வைத்தியம் மூலியமாக உங்களுக்கு ஆலோசனை தேவைப்பட்டால் கூட கீழ் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த முடி கொட்டுற பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்ட்டு நீங்களே எங்களை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.